ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் பப்ளி. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா இட்லி, தோசை, பூரிக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா வடகறி. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ், அப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 மணி நேரம் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பு குறைன்னு அரைச்சி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வெடித்தட்டு வந்து வச்சு கடலைப்பருப்பை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்ததுனாக்கா நீங்கள் ஸ்டீமர் வச்சு கூட பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை இல்லைனாலும் நீங்கள் இந்த தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம இந்த குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். ஸோ இல்லை நான் வெறும் உப்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் சும்மா அப்படியே ப்ளெயினாக தான் அரைச்சி விட்டுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ரொம்ப குறைப்பாக வரலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தண்ணி ஊற்றிடுவீங்க. ஸோ அது தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியமாக வரா மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதனால் வந்து அந்த தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சி நம்மளுக்கு நல்லா கேக் மாதிரி நல்லா கெட்டியமாக நம்மளுக்கு வரும். இப்போ இதெல்லாமே போட்டுட்டு நம்ம இலையை வந்து பேக் பண்ணிடலாம். ஒரு பொட்டலை மாதிரி மடித்து அதுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சு நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட வேகிற அந்த பதம் வந்து எப்படின்னாக்கா, இதோட கலர் வந்து இப்போ லைட் எல்லோவாக இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து நிறம் மாறி கொஞ்சம் டார்க் எல்லோவாக கொஞ்சம் மாறிடும். இதுதான் வந்து இதோட வேக வைக்கிற வெந்து வர அந்த பதம் வந்து இதுதான். இப்போ இலையை வந்து நம்ம மடித்து மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நான் மூடிட்டேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது வெந்திருக்கான்றது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி நல்லா கெட்டிமாக நல்லா கேக் மாதிரி நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இந்த கடலைப்பருப்பு. இப்போ வந்து இதை நம்ம இறக்கி ஒரு ஓரமாக நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டு நம்ம நல்லா உதுத்து வச்சுக்கணும். ஆறினக்கப்புறம் உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் 3.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா 2 பேருக்கு செய்கிற மாதிரி இந்த குவான்டிட்டி வந்து நான் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் பட்டை, லவங்கம், அந்த ஜாதி பத்திரி, ஏலக்காய் அதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 2 நீல வாக்கத்தில் வெட்டி 2 பச்சை மிளகா வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னாக்கா நம்ம இதில் வந்து கொஞ்சம் அந்த கலருக்காண்டி கொஞ்சம் டேஸ்ட்காண்டி நம்ம வெறும் மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மீடியமாக வந்து நான் மிளகா வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா சாஃப்டாகணும். வெங்காயம் சாஃப்டானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஸோ அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பழுத்த தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த தக்காளி போட்டதும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க.
இது எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், கடை மிளகாத்தூள், நம்ம கடையில் ஆச்சி மிளகாத்தூள் அந்த மாதிரி வாங்குவோம் இல்லைங்களா, அது மாதிரி வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் வரைக்கும் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்ததுனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஆறுனக்கப்புறம் நல்லா உதுத்திங்கனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அடுத்ததான் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஸோ கடலைப்பருப்பு பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா நம்மளுக்கு ரவை உப்புமா மாதிரி தான். ரவை வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகுதோ அதே மாதிரி தான் இது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கொதிச்சாலே போதும். நல்லா கொதிச்சக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம திக்னஸ் பார்த்து நம்ம இறக்கிடலாம். இப்போ மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து அந்த மசாலா அந்த தண்ணி எல்லாமே அந்த கடலைப்பருப்போடு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா புதினா வந்து போடுவாங்க. ஸோ என்கிட்ட புதினா இல்லாதனால நான் கொத்தமல்லி போட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். புதினா போட்டிங்கனாக்கா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொத்தமல்லி போட்டு ஃபைனலாக வந்து நம்ம வடகறி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இட்லி, தோசை, பூரிக்கெலாம் செம்ம அல்டிமேட்டான ஒரு டிஷ் இது. இன்னொரு டிப் என்னன்னாக்கா லெஃப்ட் ஓவர் வடை எதனா இருந்துச்சு அப்படின்னாக்கா அது உதுத்து போட்டு கூட நம்ம பண்ணலாம். உப்பு காரம் மட்டும் பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வடகறி ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ண வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.